ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. மேன்மை பாராட்டுவதற்கென்று எதுவும் இல்லாத மக்கள்தான் உலகத்தில் அதிகம். அப்படி மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை என்று நிற்கும் மனிதர்களுக்கு சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட அனுமதிக்கப்படுகிறது. எதை குறித்தும் மேன்மை அடையாமல் இருக்க வேண்டும், ஆனால் சிலுவையை குறித்து மேன்மைப்பட வேண்டும். சிலுவையில் தொங்கும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்தும் அவருடைய மாமிசத்தின் உருவத்தை குறித்தும் பூமியிலே அவர் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்தும் சிலுவையிலே அவர் அடைந்த மரணத்தை குறித்தும் நாம் மேன்மை பாராட்ட நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நான் தாழ்மையாக என்றைக்கும் எண்ணுவதில்லை. வாழ்விலே பல இடங்களிலே தாழ்ச்சி அடைந்திருந்தாலும் சிலுவை காட்சியை பார்த்த எனக்கு அது எப்பொழுதும் மேன்மை பாராட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவை குறித்து என்னாலும் மேன்மை பாராட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மேன்மை பாராட்டுவதற்கு பலன் இல்லை, ஆஸ்தி இல்லை, திராணி இல்லை, அறிவு இல்லை, சிந்தனை ஆற்றல் இல்லை என்று நிற்கும் மனிதர்களுக்கும் வேதாகமம் சொல்லுகிறது, உங்கள் பலவீனங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டலாம் என்று. உங்கள் பலவீனத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டலாம். உங்கள் ஆஸ்தியை குறித்தோ, உங்களுடைய அந்தஸ்தை குறித்தோ, படிப்பை குறித்தோ, செல்வத்தை குறித்தோ நீங்கள் மேன்மை பாராட்டாமல் இருப்பது நல்லது. அப்படி பெருமை பாராட்டினீர்கள் என்றால் கர்த்தரே உங்களுக்கு எதிராக நின்று விடுவார். ஆனால் உங்கள் பலவீனங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டலாம். சிலுவையில் காணும் இந்த கிறிஸ்துவின் சரீரம், இயேசுவின் சரீரம் எவ்வளவு பலவீனமான ஒரு காட்சியாக இருக்கிறதோ, அதை எப்படி நீங்கள் கொண்டாடுகிறீர்களோ அப்படியே உங்கள் பலவீனங்களை குறித்தும் நீங்கள் மேன்மை பாராட்டலாம். உங்கள் பலவீனத்தை குறித்து நீங்கள் பேசலாம், சிந்திக்கலாம். அந்த பலவீனத்தில் தான் அவருடைய கிருபை பூரணமாக விளங்குகிறது. ஆமென். ஆக நம்முடைய பலவீனத்தை குறித்து சிந்திப்பதிலும் நம்முடைய பலவீனத்தை குறித்து பேசுவதிலும் நம்முடைய இருதயம் நம்மை தாழ்த்தினாலும் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவது நல்லது என்று வேதாகமம் சொல்லுகிறது. என்னுடைய பலவீனங்களை குறித்து மட்டுமே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் நமக்கு சொல்லுகிறார். சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் காட்சி தேவகுமாரன் உருவமற்ற ஒரு பெரிய வல்லமை, சக்தி உருவம் கொண்டு சிலுவையிலே பலவீனமான ஒரு சரீரமாக கிழிக்கப்பட்டு தொங்குகிறது. அந்த சரீரத்தை பார்க்கும்போது தேவகுமாரன் இந்த பூமியில் எப்படியாக வாழ்ந்தான், எப்படியாக பாடுபட்டான், நம்முடைய இருத்தலிலே எப்படியாக பங்கு கொண்டான் என்பது நம்முடைய தியானத்தில் நிற்கிறது. பலவீனங்கள் என்று நாம் சிந்திக்கும்போது நம்முடைய ஆவி வயதாக வயதாக ஒருவேளை நம்முடைய ஆவி பலத்தின் மேல் பலன் அடையலாம். ஆனால் சரீரம் பலத்தின் மேல் பலன் அடைவது இல்லை. பலவீனத்தின் மேல் பலவீனம்தான் அடையும். ஆவி எவ்வளவு பலன் வாய்ந்ததாக இருக்கிறதோ, உற்சாகமாக இருக்கிறதோ, அதற்கு எதிர்மறையாக சரீரம் பலவீனமாக இருக்கும். ஆகவே என் பலவீனத்தை குறித்து நான் மறுபடியும் மேன்மை பாராட்டலாம். என் ஆவி உற்சாகமாக இருக்கிறது, ஆனால் சரீரம் பலவீனமானது. சரீரத்தில்
என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கே அநேக நேரங்களில் நம்மளால் முடிவதில்லை. யூ டோன்ட் ஈவன் நோ வாட்ஸ் ஹேப்னிங் இன் த பாடி. இந்த சரீரத்தை ஒரு விதமாக பார்த்து தான் நமக்கு நாமே என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்கிறோம். திடீரென்று வேர்த்து விட்டுறதில்ல. ஏன் வேர்க்குது? ஏன்ட்டு பலவீனத்தினால வேர்க்குது, பயத்தினால வேர்க்குது. இல்லை, ஒரு நேர்காணல் இன்டர்வியூ அப்படின்னா வேர்த்துது. யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா டக்குன்னு வேர்த்துது. யார் இடத்துனால நம்ம போய் பேசணுன்னா வேர்க்குது. கால் துடிக்குது, கை துடிக்குது, என்னென்னவோ பண்ணுது உடம்பு தானா. அது நம்ம பார்த்தா தான் தெரியுது. ஏன் வேர்க்குதுன்னு நம்ம தொடச்சிக்கிட்டே இருந்தாலும் அது பாட்டுக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கும். அது நிற்காது. வேர்க்காத அப்படின்னு சொன்னால் கேட்குமா? கேட்குறதில்ல. அதனால் வந்த அவசரத்தில் ஃபேனை போடு, ஏசி போடு, எது போட்டாலும் அது வேர்த்துக்கிட்டே தான் இருக்கும். சரீரத்தின் பலவீனம் அது அப்பட்டமாக வெளியே காண்பித்து விடும். சரீரத்தின் பலவீனத்தை நாம் நெடுங்காலம் மறைத்து வைக்க முடிவதில்லை. ஆகவே உங்கள் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். இந்த வியர்த்து விடுவது பயத்தினாலே வியர்க்கிறது என்று சொல்லுகிறோம் இல்லையா? இந்த வியர்வை ஏன் வருகிறது டெக்னிக்கலாக அப்படின்னா, ஒரு விஷயத்தை கண்டு நம்ம பயந்துட்டோன்னு வச்சுப்போமே, இந்த சரீரத்திற்கு 2 எதிர்வினை தான். பயத்திற்கு 2 ரியாக்ஷன் தான் இந்த பாடி கொடுக்கும். ஒன்று அங்கேருந்து ஓடும், இல்லைன்னா தன்னை பயமுறுத்துகிற விஷயத்திடத்தில் சண்டை போடும். இப்போ சண்டை போடணும்னு வச்சுப்போமே, சரீரம் வார்ம் அப் ஆகணும், சரீரம் சூடு பிடிக்கணும். ஆகவே பயம் வந்தால் சரீரம் தானாகவே சூடாகி வேர்த்து விடும். நீங்கள் சண்டை போடுறதுக்கு வேர்க்குதா இல்லை ஓடுறதுக்கு வேர்க்குதான்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு தயாராகிட்டீங்க. ஒன்று சண்டை போடுவீங்க, இல்லைன்னா ஓடிடுவீங்க. பயம் அடுத்த கட்ட நடவடிக்கை இன்னதென்று நம்மை முடிவு செய்ய வைக்கும். ஒரு விஷயத்தை கண்டு பயந்தால் அதை அணுகலாமா, அதை விட்டு ஓடிடலாமான்னு நம்ம முடிவு பண்ணோம் இல்லையா? அந்த எந்த முடிவாக இருந்தாலும் சரீரம் தயாராக இருக்கும். அதனால தான் நமக்கு வேர்க்குது. ஓடுறதுக்கும் தயாராக இருக்குது, சண்டை போடுறதுக்கும் தயாராக இருக்குது. ஏன்னா இந்த சரீரத்தை காப்பாற்றி கொள்ளுவதே சரீரத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இந்த சரீரம் தன்னைத்தானே பாதுகாப்பது தான் அதனுடைய முக்கியமான நோக்கம். இந்த சரீரம் தன்னுடைய தன்மையை எப்படியாக வெளிப்படுத்தும்னா, ஒரு விஷயம் நம்மை பயமுறுத்தவோ, ஒரு விஷயம் நம்மை கலங்கடிக்க செய்யுமோ என்றாலோ உடனே நமக்கு வியர்த்து விடும், இல்லைன்னா தூக்கம் வரும். ஏதாவது ஒன்று இந்த சரீரம் செய்யும். அது செய்யும்போது நம்முடைய சரீரத்திற்குள்ளே தான் நாம் ஒரு ஆன்மாவாக இந்த பூமியில் இருக்கிறோம் என்பது நமக்கே புரிகிறது. இந்த சரீரம் தனக்கென்று ஒரு சட்டத்தை வைத்து கொண்டு இருக்கிறது. அந்த சட்டத்தின்படி தான் அது இயங்கும். அதற்கென்று ஒரு பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணம் நம்முடைய பேச்சை என்னாலும் கேட்பது கிடையாது. அது தானாக இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்போ இந்த சரீரத்தை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் சரீரம் தானாக வெப்பம் கொண்டு வியர்த்து விடுகிறது. ஒன்று இந்த இடத்த விட்டு ஓடிடு, இல்லைன்னா சண்டை போடும், ஏதாவது ஒன்று பண்ணு. அதற்காக இந்த சரீரம் தயாராகி விடுகிறது. இதுதான் இந்த சரீரத்தின் தன்மை. மெய்யான போராட்டம் எப்பொழுது சரீரத்தில் நடக்கிறது அப்படின்னா,
இந்த இயற்தன்மை இருக்கு, ஃபைட் ஆர் ஃப்ளைட்டுன்னு சொல்லுவாங்க. ஓடு இல்லைன்னா சண்டை போடு, இதுதான் இயற்தன்மை. இந்த இயற்தன்மைக்கு எதிராக வேலை செய்வோம் என்றால் அப்பொழுதுதான் மெய்யான போராட்டம் சரீரத்திலே உண்டாகும். இஃப் யூ ஃபைட் அகெயின்ஸ்ட் யுவர் ஓன் நேச்சர், நம்முடைய இயற்தன்மை எதுவோ அதற்கு எதிராக நாம் போராடுவோம் என்றால் அந்த போராட்டத்திற்குள்ளே சரீரம் இன்னும் பலவீனப்படும். பயப்படுற நேரத்தில் நீங்கள் ஓடலை, இல்லை சண்டையும் போடலை, அங்கேயே நின்று கொண்டு இருந்தீங்கன்னா அந்த சரீரம் பலவீனத்திற்குள்ளே போகும், அந்த சரீரம் பலவீனமாகும். அதுதான் இந்த சரீரத்தின் தன்மை. நம்முடைய இயற்தன்மை எதுவோ அதற்கு நேரெதிராக நாம் வேலை செய்யும்போது இந்த சரீரம் பலவீனத்தின் உச்சத்திற்கு போகும். சரீரத்தின் முக்கியமான நோக்கம் அதனுடைய ஜீவனை, அதனுடைய இயக்கத்தை அது பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் மாம்சத்திலே இருந்த காலத்தை குறித்து சொல்லுகிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். அவர் மாமிசத்திற்குள்ளே இருந்த நாட்களில் எதற்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டார்? அந்த சரீரம் மரணத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக தான் அவருடைய வேண்டுதல் இருந்தது. ஏன்னா சரீரத்திற்கு தானாகவே ஒரு மரண பயம் என்பது உள்ளேயே இருக்குது. சரீரத்திற்குள்ளே மரண பயம் என்பது அதனுடைய இயற்தன்மை. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த சரீரம் மரணத்திற்குள்ளே போகக்கூடாது என்று மாம்சத்திலே இருந்த நாட்களில் எல்லாம் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். மரணம் இந்த சரீரத்திற்கு நேரிட கூடாது, மரணத்தினின்று ரட்சிக்கப்பட வேண்டும். மரணத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் மரணம் இந்த சரீரத்தை ஆட்கொண்டு விடக்கூடாது என்று மாம்சத்திலிருந்த எல்லா நாளும் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணினார். ஏன்னா அதுதான் சரீரத்தின் முக்கியமான நோக்கம் இல்லையா? தேவகுமாரன் மாம்சத்தில் இருக்கும்போது மாமிசம் எவ்வித வேண்டுதலுக்கு தேவகுமாரனை அழுத்துகிறது? மரணத்திலிருந்து இந்த சரீரம் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய வேண்டுதல்கள் எதன் அடிப்படையில் அநேக நேரங்கள் இருக்கிறது? இந்த சரீரம், இந்த சரீரத்தின் தேவைகள், இந்த சரீரத்தின் தேவைகள் இன்னதென்று வேண்டிக் கொண்டுதான் நாம் நாட்களை செலவழித்து கொண்டிருக்கிறோம். இந்த சரீரத்திற்கு எது தேவை? இந்த சரீரத்தில் பலவீனம் இருந்தால் அந்த பலவீனம் போக வேண்டும். இந்த சரீரம் சுகமாக இருக்க வேண்டும். இந்த சரீரத்தில் என்ன சொல்கிறது, குளறுபடி வந்துருச்சுன்னா அது சரியாகணும். நம்முடைய வேண்டுதல்கள் மாமிசத்தில் இருக்கும்போது எதற்காக அநேகம் இருக்கிறது? பலத்த சத்தமும் கண்ணீரும் இந்த சரீரம் ஏன் வெளியே தள்ளுகிறது? இந்த சரீரம் அதற்கான தேவைகளை தேடி போகும். அந்த தேவைகள் அதற்கு நேரிடவில்லை, கிடைக்கவில்லை என்றால் பலத்த சத்தம் போடும், கண்ணீர் விடும். பலவீனம் இந்த சரீரத்தை ஆட்கொள்ளும் போது பலத்த சத்தமிடும், கண்ணீர் விடும், புலம்பும். ஆகவே இந்த வாழ்நாள் எப்படியாக செலவழிக்கப்படுகிறது? தேவகுமாரனின் வாழ்க்கையிலே ஒரு பிளவை அந்த எபிரேயன் எழுதுகிறவர் சொல்லுகிறார். அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் மரணத்திலிருந்து தம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறவரிடத்தில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்தார், இந்த சரீரம் மரணத்திற்குள்ளே செல்லக்கூடாது என்று. மாமிசம் அந்த ஜெபத்தை ஏறெடுக்க
வைக்கிறது. தேவகுமாரனின் குணாதிசயம், அவருடைய தன்மை எப்படியெல்லாம் அவருடைய கடைசி நாட்களில் ஒரு கேள்விக்குள்ளே வருகிறது. இந்த மாமிசம் மரணத்திற்கு நேராக நெருங்கி கொண்டிருக்க அவருடைய தன்மைகள் எப்படியாக மாறுகிறது. இந்த சரீரம் அவரை எப்படியெல்லாம் அலக்களித்தது. லூக்கா 22:35-36 பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். பணமும் சாமானும் வேண்டாம், சுவிசேஷம் சொல்லுவதற்கு, நீங்கள் ஜீவனோடு இருப்பதற்கு இது எல்லாம் வேண்டும் என்று சொன்ன தேவகுமாரன் தான் மரணத்திற்கு நெருங்க என்ன சொல்கிறார் அவங்க சீசரை பார்த்து, ஒரு கத்தியை எடுத்துக்கோ, பட்டயம் இருந்தால் ஒன்றை எடுத்துக்கோ, அப்படி இல்லைன்னா உன் துணியை விற்று கூட ஒன்று வாங்கிடு, ஒரு பட்டயத்தை கொள் என்றார். அதற்கு கொஞ்ச நேரம் கழித்து யோவான் 18:10-11 அப்பொழுது சீமோன் பேதுரு ஒரு பட்டயத்தை எடுத்து வைத்து கொண்டான். இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, பட்டயத்தை எடுத்துக்கோ அப்படின்னோடனே ஒரு பட்டயத்தை எடுத்துக்கிட்டான். சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனின் வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு என்றார். இந்த சரீரத்தை பாதுகாக்க, அதாவது when death is at the door, மரணம் வாசற்படியில் நிற்கிறது. அப்போ இந்த சரீரத்தை பாதுகாக்க, இந்த சரீரத்தின் தேவைகளை சந்திக்க, இந்த சரீரம் ஒரு மனிதனை எப்படியாக அலக்களிக்கிறது. தன் ஊழியத்தின் தொடக்கத்திலே பட்டயம் வேண்டாம், பணப்பை வேண்டாம், பாதரட்சை கூட வேண்டாம், ஒரு குறைவும் இருக்காது என்றார். ஆனால் முடிவிலே துணி இருந்தால் விற்றுட்டு பட்டயத்தை வாங்கிக்கோன்னாரு. கொஞ்ச நேரத்தில் பட்டயத்தை, ஆமாம், உரையில் போடு, பட்டயத்தை பயன்படுத்தாத அப்படின்றார். அதே இயேசுதான் கெத்செமனே தோட்டத்திலே மத்தேயு 26 என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று கேட்டார். இருளின் வேலை வந்துவிட்டது என்று கிளம்பி போகும் கிறிஸ்துதான் கெத்செமனே தோட்டத்தில் மறுபடியும் வேண்டிக் கொள்கிறார். இந்த மரணம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அதுதான் சிலுவையில் காண்கிற பலவீனம். ஏன் நான் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன்? என் சிலுவையில் தொங்கும் இயேசு கிறிஸ்து எனக்கு தெய்வமாகிறார். என் மாம்சத்திற்காக நான் என்ன வேண்டுகிறேனோ அதை தான் அவரும் வேண்டினார். என் மாம்சத்தின் தேவைகளுக்காக நான் எப்படி அலைகிறேனோ அப்படி தான் அவரும் அந்த துக்கத்திற்குள்ளே சென்றார். வாழ்நாள் முழுவதும் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணினவர் தான் கெத்செமனே தோட்டத்தில் முகம் குப்புற விழுந்தார்.
முகம் குப்புற விழுந்து இந்த மரணம் எனக்கு நேரிடாமல் இருந்தால் நலமாயிருக்கும் என்றார். இஃப் திஸ் does not happen to me, it will be nice. இந்த விஷயத்தில் எனக்கு மரணம் நிகழாமல் இருந்தால் நலமாக இருக்கும் என்றார். அதுதான் அவருடைய ஜெபம். என் சரீரத்தை, இந்த உலகத்தில் இருக்கும் இந்த ஜீவனை பாதுகாக்க வேண்டும். அதுதான் மனுஷ பலவீனம் இல்லையா? நம்முடைய வாழ்நாள் முழுவதும் எதற்காக பாடுபடுகிறோம்? வேர் டு அவர் வைசஸ் கம் ஃப்ரம்? நம்முடைய தீமைகள் எங்கே இருந்து பிறக்கிறது? இந்த சரீரத்திலிருந்து தான் பிறக்குகிறது. இந்த சரீரத்தை பாதுகாக்க வாழ்நாள் முழுவதும் ஜீவகாலமெல்லாம் மரண பயம் தொற்றிக்கொண்டிருக்கும் இந்த சரீரத்தை பாதுகாக்க தான் இந்த வாழ்நாள் முழுவதையும் செலவிடுகிறோம். அதே மரண பயத்திற்குள்ளே இயேசு கிறிஸ்து சென்று முகம் குப்புற விழுந்தார். தேவகுமாரன் முகம் குப்புற விழுந்து வேண்டினார், இந்த மரணம் எனக்கு நிகழாமல் இருந்தால் நலமாய் இருக்கும். இதுதான் என் ஜெபம். இந்த பலவீனம் என் வாழ்விலே இல்லாமல் இருந்தால் நலமாய் இருக்கும். இதுதான் என் ஜெபம். என் சரீரத்தில் இந்த குறை இல்லாமல் இருந்தால் நலமாய் இருக்கும். இதை எடுத்து போடும் என்பதுதான் என்னுடைய ஜெபம். இந்த சரீரத்திற்கு ஒரு 10க்கு 10 இடம் இருந்தால் நல்லா இருக்கும். இந்த இல்லாமையை என்னிடத்தில் எடுத்து போடும். இந்த பலவீனம் என்னிடத்திலிருந்து போகட்டும். ஆனால் அதே பவுல் தான் சொல்லுகிறார், அந்த பலவீனத்தை குறித்து தான் நீ மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த பலவீனம் என்னிடத்தில் இல்லாமல் இருந்தால் நலமாயிருக்கும் என்று வாழ்நாள் முழுவதும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த பலவீனத்தை எடுத்துவிடும் என்று. இந்த பலவீனம், இந்த குறை என்னிடத்திலிருந்து போக வேண்டும் என்று வாழ்நாள் முழுவதும் வேண்டிக் கொள்கிறோம். அதற்காக தான் ஜெபம் செய்கிறோம், அதற்காக தான் சபைக்கு வருகிறோம், இதற்காக தான் கடவுளை தேடுகிறோம். இந்த குறை நீங்க வேண்டும் என்று. தேவகுமாரனும் மரணம் இன்னும் பயமுறுத்தும் சக்தி அவரை நெருங்கி வரும்போது முகம் குப்புற விழுந்து வேண்டிக் கொண்டார், இந்த மரணம் எனக்கு நிகழாமல் இருந்தால் நலமாய் இருக்கும். ஆனால் அவருடைய ஜெபம் கேட்கப்படுகிறதா? 3 முறை குப்புற விழுந்து கேட்டுக்கொண்டார். அன்றைக்கு மட்டும் கேட்கவில்லை, வாழ்நாள் முழுவதும் கேட்டார். மாம்சத்தில் இருந்த நாளெல்லாம் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்தார், மரணத்திலிருந்து என்னை விடுவியும் என்று. அவரை சிறைபிடிக்க வரும் அந்நாளிலே முகம் குப்புற விழுந்து வேண்டினார். இது நடக்காம இருந்தால் நல்லா இருக்கும். அந்த ஜெபம் கேட்கப்படுகிறதா? அந்த வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டதா? இல்லை இல்லை. என் பயத்தினாலே என் சரீரம் துடித்து வேர்வை சிந்தும்போது இந்த பயத்திலிருந்து நான் வெளியே வரக்கூடாது என்று தேவனுடைய சித்தம் இந்த சரீரத்தின் மேல் போராடுகிறது. இந்த மரணத்தை என்னை விட்டு விலக்கும் என்று இயேசு கேட்டார். ஆனால் பிதாவின் சித்தம் அவர் மரணத்துக்குள்ளே போக வேண்டியதாக இருந்தது. என்னுடைய சித்தம் இந்த மரணத்திற்குள்ளே போகாமல் இருந்தால் நலமாயிருக்கும். ஆனால் பிதாவின் சத்தம், இந்த மரணத்திற்குள்ளே நான் செல்ல வேண்டும். ஐ ஹாவ் டு டை திஸ் டெத். இந்த மரணம் எனக்கு நிகழ வேண்டும். என்னுடைய சரீரத்தின் சித்தத்தை, என் சரீரத்தின் அங்கலாய்ப்பு கண்ணீராகவும் வியர்வையாகவும் வெளியே வந்து கொண்டிருக்கும்போது, பலத்த சத்தத்தோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கும்போது, அந்த வேண்டுதலின் பதில், இது தேவனுடைய சித்தம் இல்லை, நீ மரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் என்று இருக்கும்போது தான் என்னுடைய வியர்வை இரத்தமாக மாறுது. என் சரீரத்திலிருந்து வியர்வை இரத்தமாக மாறுகிறது. வாழ்நாள் முழுவதும் நான் வேண்டிக் கொண்ட விஷயம் இது ஒன்றுதான்.
இதற்காகவே நான் கிறிஸ்துவினிடத்திலே வந்தேன். இதற்காகவே சபையை தேடினேன். இதற்காகவே எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொண்டேன். இதற்காகவே நான் பொருத்தனைகளை பண்ணேன். என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். வாழ்நாள் முழுவதும் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்தேன். ஆனால் இப்பொழுதும் 3 வேளை ஒரு நாளைக்கு நான் ஜெபிக்கிறேன். காலையில் எழுந்ததும், மதியானம், இரவும் ஜெபிக்கிறேன். ஆனால் நான் வேண்டிக் கொள்கிற விஷயம் அவருக்கு சித்தமாக இல்லை. நான் மரணத்தை எடுத்துவிடும் என்கிறேன். அவர் நீ இந்த மரணத்திற்குள்ளே போக வேண்டும் என்கிறார். ஐ சே ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டெத். என் வாழ்க்கையில் இந்த பகுதி மரணத்திற்கு உட்படாமல் இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறேன். அந்த பகுதி மரித்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ பயத்தில் வேர்க்கிற என்னுடைய சரீரம் ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல, சண்டையும் போட முடியல. நான் நிற்கிற இடத்திலே தான் நிற்கிறேன். என் சரீரத்திலிருந்து வியர்வை வரவில்லை, ரத்தம் வருகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நிலைமை. என்னுடைய மாம்சத்தின் சித்தமும் என்னுடைய மனித இருப்பின் சித்தமும் தேவனின் சித்தத்திற்கு நேர் எதிராக இருக்கும்போது, அந்த சித்தம் என்மேல் புகுத்தப்படும் போது, இந்த சரீரம் தானாக இயங்கும் இயக்கத்திற்கு அது விரோதமாக செயல்படும்போது, அந்த சரீரத்திலே வியர்வைக்கு பதில் இரத்தம் சிந்தும். ஆகவே தேவகுமாரனுக்கு வியர்வை இரத்தமாக வெளியே வந்தது. அதுதான் அங்கலாய்ப்பின் உச்சம். பல ஆண்டுகளாக இதற்கென்றே நான் வேண்டிக் கொண்டேன். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் நான் ஜெபம் செய்தேன். எனக்கு கொடுக்கப்படவில்லை. இதோ முடிவு வருகிறது. இப்பொழுது முகம் குப்புற விழுந்து எல்லார் முன்பாகவும் அழுது ஜெபம் பண்ணுகிறேன். இப்பொழுதும் அதற்கு பதில் இல்லை என்கிறீர். என் சரீரம் தாங்கக்கூடியது இவ்வளவுதான். இதில் வியர்வைக்கு பதில் இரத்தம் சிந்துகிறது. அந்த பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பட்ட அந்த பலவீனம் இருக்கிறது, அந்த பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். அவர் பெற்ற அந்த பலவீனம்தான் இன்றைக்கு எனக்காக பரிந்து பேச அவர் உயிரோடு எழுந்து பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு வேர்வை இரத்தமாக மாறியது. மேபி சரீர அளவில் என் வேர்வை இரத்தமாக மாறாமல் இருக்கலாம். ஆனால் இரத்தம் எங்கே இருந்து வழிகிறது என்று யாருக்கும் சொல்ல இயலாது. சிந்தனையில் வழிகிற இரத்தத்தை ஓட்ட போட்டு காமிக்க முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் அந்த பலவீனம் இருக்கிறது, அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஐ ஆம் நாட் அஷேம்ட் ஆஃப் இட். அதை குறித்து நான் வெட்கப்படவில்லை, அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. அந்த பலவீனத்திற்குள்ளே சென்று இயேசு கிறிஸ்து ஜெபம் என்றால் என்ன என்று மனித குலத்திற்கு சொல்லுகிறார். வாழ்நாள் முழுவதும் ஒரு விஷயத்திற்காக வேண்டி, வாழ்வின் கடைசியிலும் அந்த விஷயத்திற்காக வேண்டி, அது கொடுக்கப்படாமல் இருக்கும்போது கடைசியில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உம்முடைய சித்தம் ஆகட்டும். நான் ஜெபம் செய்து ஒரு விஷயத்தை வேண்டிக் கொண்டேன், அது எனக்கு கிடைக்கல. ஆனால் நான் ஜெபித்த ஜெபம் இருக்கிறதே, கடைசியிலே அது என்னை மாற்றிவிட்டது. தேவனுடைய சித்தம் எனதாக நான் ஏற்றுக்கொண்டேன். இல்லை, நான் ஜெபித்த ஜெபம் கேட்கப்படவில்லையா? கேட்கப்பட்டது. எப்படியாக கேட்கப்பட்டது? வேண்டும் என்று சபைக்கு வந்த நான் கொடுக்க சபைக்கு வருகிறேன். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை வாங்கிக் கொள்ள சபைக்கு வந்தவன், ஒரு விஷயத்தை வாங்கிக் கொள்ளவும் சேகரித்து கொள்ளவும் தேவனை தேட வந்தவன் தான் நான். ஆனால் இன்றைக்கு கொடுக்க வருகிறேன் சபைக்கு. அல்லேலூயா. நான் ஜெபித்த ஜெபம் கேட்கப்படவில்லையா? கேட்கப்பட்டது. என்னை அது மாற்றியது.
ஹல்லேலூயா. இனி இப்பொழுது என் வியர்வை இரத்தமாக மாறி என்னுடைய சித்தத்தில் தேவ சித்தம் எப்படியாக நிலை கொள்ளுகிறது? நான் வேண்டினது எனக்கு கிடைக்காம போனால் பரவாயில்லை, ஆனால் இந்த கிறிஸ்து எனக்கு வேண்டும் என்ற நிலைமையில் நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியாக இத்தனை காலமாக நான் ஜெபித்த ஜெபம் என்னை மாற்றியது. ஹல்லேலூயா. ஜெபம் பதில் கிடைத்ததா? நீ ஜெபித்த விஷயம் உனக்கு கைகூடிற்றா? இது வெற்றி தோல்விக்கான ஒரு களம் அல்ல. அந்த ஜெபம் வெற்றி கண்டது. என்னுடைய பலவீனத்திலே அது வெற்றி கண்டது. என்னுடைய பலவீனத்தில் நான் நிற்கும்போது என்னுடைய குணாதிசயத்தை மாற்றியது. ஹல்லேலூயா. நான் போராட முடியாது என்று நிற்கும்போது என்னுடைய குணாதிசயத்தை மாற்றியது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தவனை எல்லாவற்றையும் கொடுக்கிறவனாக மாற்றியது. ஹல்லேலூயா. வேண்டிக் கொண்டு வந்தவனை எதுவும் இல்லை என்றாலும் பரவாயில்லை, சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்ல வைக்கிறது. என்னுடைய பலவீனத்தை குறித்தும் நான் மேன்மை பாராட்டுவேன், என் ஆண்டவனின் பலவீனத்தை குறித்தும் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. அந்த பலவீனத்தில் தான் என் ரட்சிப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவகுமாரன் முகம் குப்புற விழுந்தானே, அந்த பலவீனத்தில் என் ரட்சிப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபம் கேட்கப்படுகிறது. நம்முடைய நீண்ட நாள் வேண்டுதலுக்கு பதில் வரவில்லை என்பது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கான அறிகுறி அல்ல, தேவ சித்தம் நம்மிலே இயங்குவதற்கான அறிகுறி. ஹல்லேலூயா. அந்த ஜெபம் இத்தனை ஆண்டுகளாக மாம்சத்திலிருந்து நான் இவ்வளவு ஆண்டுகளாக ஜெபித்த ஜெபம் எனக்கு கைகூடவில்லை. நான் கேட்ட பதில் எனக்கு வரவில்லை. ஆனால் அந்த பதில் வேண்டாம் என்ற நிலைமைக்கு நான் வந்து விட்டேன். அந்த பதிலே வரவில்லை என்றாலும் இந்த நசரேயனாகிய இயேசு வேண்டும் என்ற நிலைமைக்கு நான் வந்து விட்டேன். ஹல்லேலூயா. அந்த ஜெபம் எனக்கு கையிலே பொருட்களை கொடுக்கவில்லை, என்னை மாற்றியது. ஹல்லேலூயா. ஆகவே அந்த சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். இயேசு கிறிஸ்துவின் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். என்னுடைய முன்னோடிகளின் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். என்னுடைய பலவீனத்தை குறித்தும் நான் மேன்மை பாராட்டுவேன். இதிலே தான் நான் மாற்றம் அடைய முடியும். இதிலே தான் தேவ கிருபை என்னிலே பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு ஜெபம் செய்து பொருள் கூடவில்லை என்றால் பரவாயில்லை, நான் பரலோகத்திற்கு போய் அவர் முகத்தை நேரடியாக பார்க்கும் முன்பாக இத்தனை ஆண்டுகள் கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் நான் வாழ்ந்த நாட்கள் என்னை மாற்றியிருக்கும். ஹல்லேலூயா. அந்த முகத்தை காணுவதற்கு தகுதியுள்ளவனாக என்னை மாற்றியிருக்கும், உங்களை மாற்றியிருக்கும். உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, நீங்கள் மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம்.